Good afternoon, student. Service Sandhi Higher Secondary School, 12th Bioswology. I am V. Rajendran, your biology teacher. Today we are going to discuss about in search of the genetic material. மரபணு பொருளுக்கான தேடல். As early as 1848, Wilhelm Hofmeister, a German botanist, had observed that cell nuclei organize themselves into small rod-like bodies during mitosis called chromosomes. வில்ஹெம் ஹஃப்மிஸ்டர் இவர் வந்து யார்? ஜெர்மன் தாவரையியல் வல்லுனர். இவர் 1848 குரோமோசோம்ஸை கண்டுபிடிச்சார். குரோமோசோம்ஸ்ன்றதை கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கார். எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, நமக்கு செல்லை பற்றி எல்லாமே தெரியும். செல்லுக்கு அவுட்டர் மெம்பரைன் வந்து செல் மெம்பரைன் இருக்குது. அதுக்கு உள்ளுக்கு வந்து சைட்டோபிளாசம்ஸ் இருக்குது. சைட்டோபிளாசம் ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸு. அதுக்குள்ளே செல் ஆர்கனல்ஸ் எல்லாமே இருக்குது. எக்ஸாம்பிள்ஸ் மைட்டோகாண்ட்ரியா, ரிபோசோம்ஸு, கோல்கி அப்பரட்டஸ், நியூக்ளியஸ், இந்த மாதிரி செல் ஆர்கனல்ஸ் எல்லாமே இருக்குது. நமக்கு நியூக்ளியை தெரியும். நார்மலாக இருக்கும்போது நியூக்ளியஸ் வந்து என்னது, கலைச்சி போட்ட நூல்கண்டு மாதிரி இருக்கும். அது வந்து என்னது, அந்த செல் டிவிஷன்ஸ் ஆகும்போது அந்த மைட்டாசிஸ் குன்றல் பகுப்பின் பொழுது, அந்த மைட்டாசிஸ் டிவிஷன் பொழுது அந்த நியூக்ளியஸ் தமக்கு தாமே சிறிய தண்டு போன்ற உறுப்புகளாக சீரமைத்து கொள்கின்றது. அந்த நியூக்ளியஸ் இப்படியே சின்ன ஸ்மால் ராட் லைக் தண்டு போன்ற உறுப்பாக சீரமைத்து கொள்கின்றது. இந்த தண்டு போன்ற அமைப்புக்கு பேருது குரோமோசோம். அவர் பேர் சொல்லியிருக்காரு. In 1869, Friedrich Miescher, a Swiss physician, isolated a substance from the cell nuclei and called it as nuclein. இவருக்கு பின்னாடி 1869 ஃப்ரெட்ரிக் மீஷர், இவர் வந்து என்னது, ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த மருத்துவர். இவர் என்ன செஞ்சார், அந்த நியூக்ளியஸ்குள்ளே இருந்து இந்த நியூக்ளியன்ற அந்த பொருளை பிரித்து எடுத்தார். ஐசோலேட்டட் எ சப்ஸ்டன்ஸ் ஃப்ரம் த செல் நியூக்ளியை அண்ட் இஸ் கால்ட் இட் ஆஸ் நியூக்ளியன். அந்த நியூக்ளியஸ்குள்ளே இருந்து அந்த நியூக்ளியன்ற அந்த பொருளை பிரித்து எடுத்தார். இட் வாஸ் ரீநேம்ட் ஆஸ் நியூக்ளிக் ஆசிட் பை ஆல்ட்மேன் இன் 1889. அவருக்கு பின்னாடி வந்த 1889 ஆல்ட்மேன்ற ஒருத்தர் வந்தார். அந்த நியூக்ளியன்ற அவர் பிரித்து எடுத்தார். அந்த நியூக்ளியன்றதுக்கு அவர் வந்து என்னது, புதிய ஒரு பேர் ஒன்று வச்சுருக்காரு. அதுக்கு பேர் நியூக்ளிக் ஆசிட். அந்த நியூக்ளிக் ஆசிட்னு பேர் வச்சவர் ஆல்ட்மேன். அண்ட் இஸ் நவ் நோன் அஸ் டிஎன்ஏ. அது இப்பொழுது டிஎன்ஏ என்று அழைக்கப்படுகின்றது. பை 1920 இட் பிகேம் கிளியர் தட் குரோமோசோம்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் புரோட்டீன்ஸ் அண்ட் டிஎன்ஏ. 1920 கிளியர் தட் தெளிவாச்சு. குரோமோசோம்ஸ் எல்லாம் எதனால் ஆக்கப்பட்டிருக்கிறதுன்றது தெளிவாக தெரிஞ்சிச்சு. 1920 குரோமோசோம்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் புரோட்டீன்ஸ் அண்ட் டிஎன்ஏ. புரதங்கள் மற்றும் டிஎன்ஏவால் குரோமோசோம்கள் ஆக்கப்பட்டிருக்கிறது என்பது தெளிவானது. மெனி எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் வேர் கேரிட் அவுட் டு ஸ்டடி த ஆக்சுவல் கேரிஸ் ஆஃப் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன்ஸ். மரபு சார்ந்த செய்திகளை எடுத்துச் செல்லும் உண்மையான கடத்தைகளை அறிவதற்காக பல சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. மரபு சார்ந்த செய்திகளை ஒரு தலைமுறையில் இருந்து அடுத்த தலைமுறைக்கு எது எடுத்துக்கிட்டு போகுதுன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக பல சோதனைகள் செய்யப்பட்டன. கிரிஃபித் எக்ஸ்பெரிமெண்ட் ப்ரூவ்ட் தட் டிஎன்ஏ இஸ் த ஜெனட்டிக் மெட்டீரியல். கிரிஃபித் தன்னோட சோதனை மூலமாக டிஎன்ஏ தான் மரபு பொருள்ன்றதை அவர் நிரூபிச்சிருக்காரு. விச் ஹேஸ் பீன் டெல்ட் இன் கிளாஸ் 11th. இதை வந்து நம்ம 11th கிளாஸில் 11ஆம் வகுப்பில் தெளிவாக படிச்சிருக்கோம். Bacterial transformations experiments proved the first proof that DNA is the genetic material. Bacterial transformations, bacterial தோற்றமாற்றம், தோற்றமாற்றம், உருமாற்றம். Experiments proved the first proof that DNA is the genetic materials. The bacterial தோற்றமாற்றம், அந்த சோதனை வந்து என்னது, ஃபஸ்ட்டு ப்ரூஃபாக இருந்துச்சு. டிஎன்ஏ தான் மரபு பொருள்ன்றதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு சோதனையாக அந்த என்னது பாக்டீரியல் டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸு விளங்குது. ஹவெவர் ஹீ குட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் த காஸ் ஆஃப் பாக்டீரியல் டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் அண்ட் த பயோகெமிக்கல் நேச்சர் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல் வாஸ் நாட் டிஃபைன்ட் ஃபார் ஹிஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். கிரிஃபித்து பாக்டீரியா அதனோட